ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு ஜவுளி கடை வாசலில் 2 பேர் பேசிக்கிறாங்க. அண்ணே, உங்கள் ஒய்ஃபை ஜவுளி கடை உள்ளே அனுப்பிட்டு வெளியே உட்காராதீங்க. ஏங்க, அவங்க கூடவே போய் கொஞ்ச நேரம் உங்கள் மனைவி உங்களை கவனிக்கிற மாதிரி ஜவுளி கடை சேல்ஸ் பண்ணியோ இல்லை அங்கே இருக்கிற பொம்மையோ உத்து பாருங்கள். சீக்கிரமாக புடவை எடுத்துன்னு கிளம்பிடுவாங்க. சரிங்க, சேல்ஸ் பொண்ணுக்கு பதிலாக சேல்ஸ்மேன் இருந்தால் என்ன பண்ணுறது? உங்கள் தலையெழுத்து நினச்சிக்கின்னு வெளியவே வந்து உக்காந்துன்னு காத்துன்னு இருங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறாங்க. காலையில் நான் ரோட்டில் போய்கிட்டே இருக்கும்போது முன்னாடி போன ஒருத்தவன் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு ரைட்டில் திரும்பிட்டான்டா. ஐயோ, அப்புறம் என்ன, நீ ஸ்லீப் ஆகி கீழே விழுந்துட்டியா? அடிக்கடி ஏதாவது பட்டுச்சானடா? எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை. அது எப்பட்றா? நான் தான் ரோட்டில் ஓரமாக நடந்துலாம் போயிட்டு இருந்தேன். ஒரு ஜவுளி கடையில் ஓனர், டேய் பையா, அந்த போன வருஷம் விற்காத சேலையை மொத்தத்தையும் எடு. 300 ரூபா சேலையெல்லாம் 800 ரூபான்னு ஸ்டிக்கரை ஒட்டு. ஏன் முதலாளி? டேய், ஆடி மாதம் வந்துடுச்சுலடா, தள்ளுபடின்னு எல்லாத்தையும் விற்றுப்பிடுவோம். ஒரு இடத்துல மாருதி 800 காரை ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்போது 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 40 லட்சம்னு ஏலம் ஏறிக்கிட்டே போச்சு. அப்போ அங்கே வந்தார் ஒருத்தர். ஏயா இது பழைய சாதாரண மாருதி 800, இதுக்கு போய் இத்தனை விலையா? அங்கேருந்த ஒருத்தர் சொல்கிறாராம், விஷயம் தெரியாமல் பேசாதையா. இந்த மாருதி காரு இது வரைக்கும் 24 முறை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. 24 முறையும் அந்த ஹஸ்பண்டு காயமே இல்லாமல் தப்பிச்சிட்டாராம். ஆனால் ஒய்ஃபு அதிர்ச்சியில் வாய் பேசாமல் ஆயிட்டாங்களாம். அப்போ நான் 1 கோடி அப்படின்னு நான் செல்ஃபோனில் எப்படியோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த சார்ஜ் ஒயர் மட்டும் 1/2 மீட்டருக்கு மேலே தரமாட்டேன்றாங்க. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.